சார் எந்த ஒரு பெரிய ஸ்கேமுமே ஒரு அமைச்சராவோ ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் நின்று விடாது சார். அது எது வரைக்கும் வரும்? மேலே வரைக்கும் வரும்ல. அப்போ கீழே தொட்டோம்னா அதோட கனெக்டிவிட்டி எங்க இருக்கும்? மேலே வரைக்கும் வரணும்ல. அப்போ ஒவ்வொரு முறை ரேடு வருகிற போதும் இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு 2 நாள் பரபரப்பா பேசப்படுகிறது. இப்போ நம்ம டாஸ்மாக் விவகாரத்தை எடுத்துங்க. இது அறிவிச்ச உடனே டாஸ்மாக் அலுவலக முற்றுகை பிஜேபி பண்ணிச்சு. இது அப்படி அப்படியே தொட்டு தொட்டு இங்கே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது இந்த அலிகேஷனை சொல்லக்கூடாது. டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் சார், ஊழியர்கள்லாம் சேர்ந்து தான் சார் இந்த நிறுவனம். ஒட்டுமொத்தமாக இப்போ டாஸ்மாக் ஊழல்னா நம்ம எக்மூரில் இருக்கிற கட்டடத்தை அசீல் வைக்க போகிறாங்க, இல்லை அதை பிடிச்சி 2 மாதம் ஜெயிலில் போட்டு சொல்ல போகிறாங்க. அதில் உள்ள அதிகாரிகள் தானே. அப்போ நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதங்களின் அடிப்படையில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தையே சொல்லிடாதீங்க. ஏன்னா டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டு அது கொடுத்து அதில் தவறு நடந்த போது ஒரு 41 எஃப்ஐஆர்களை மாநில அரசு தான் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அது சட்டப்படி சரி ஏற்றுக்கொள்ளப்படலான்னு வச்சிங்களேன்.